ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஹோரைகளின் ரகசியம். இப்போ நம்ம ஜோதிடத்தில் நல்ல நேரம் பார்க்குறதுக்கு, எந்த ஒரு காரியம் தொடங்குறதுக்கும் நல்ல நேரம் பார்க்குறோம். எல்லா விஷயங்களுக்கும் ஜெயிக்கிறதுக்கு, அதே போல் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு பல விஷயங்களை பார்க்குறோம். ஆனாலும் பழைய காலத்தில், அதாவது தொடக்க காலங்களில் இந்த பஞ்சாங்கம் எல்லார்ட்டையும் இருக்காது. அந்த காலங்களில் குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு ஹோரை பார்ப்பாங்க. ஆனாலும் மிகப்பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்க, மன்னர்கள், இந்த மாதிரி நல்ல பிரபுக்கள், இந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருக்கவங்கெல்லாம் இந்த ஹோரை பார்த்து தான் எல்லாம் செய்வாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு ஹோரை பார்த்து, சுபஹோரை பார்த்து, சாதகமான ஹோரையை பார்த்து அந்த ஹோரையில் செஞ்சால் அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. அது காலப்போக்கில் அந்த ஹோரை விஷயங்கள் அதிகம் வெளிவராமல் போயிடுச்சு. நல்ல நேரம் பார்க்குறது, ராகு காலம் பார்க்குறது, யமகண்டம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னே, முகூர்த்த நாள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோன்னே இந்த ஹோரைகளோட விஷயங்கள் அதிகம் வராமல் போயிடுச்சு. ஆனால் ஹோரைங்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியமான விஷயம். அது ரொம்ப பலம் தரக்கூடிய விஷயங்கள். ஆனாலும் இப்போ ஹோரை பார்க்குறவங்க ஹோரையை சரியாக பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இப்போ ஹோரை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சுபஹோரை அசுப ஹோரையை பார்க்குறாங்க. சுபஹோரை அப்படின்னா சந்திர ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை, இதை சுபஹோரைன்னு எடுத்துக்கிறாங்க. சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, சனி ஓரையை அசுப ஓரையை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளேயே சில சூட்சமாக இருக்குது, பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த ஹோரையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதில் பார்க்கும்போது அதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண் பெண் தான். ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், இதுதான் அதோட தத்துவம். அதை தான் நம்ம அர்த்த நாரீஸ்வர தத்துவம்னு சொல்கிறோம். சிவன், பார்வதி, இந்த தத்துவத்தை வச்சு தான் இங்கே ஹோரை செயல்படும். இப்போ நம்ம சுபஹோரையெல்லாம் எது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது அம்பாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். இந்த நம்ம ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு மனை யோகம், அது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக இருக்குது. அது ஒரு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இந்த உலகியலில் இருக்கவங்களுக்கு மிக அதிக தேவைப்படுறது அந்த 4ஆம் இடம். இதுக்கடுத்து 2ஆம் இடம், இதுக்கடுத்து 7ஆம் இடம். இந்த மாதிரி மிக அவசியமாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அது இந்த பெண் கிரகங்களான சந்திரன், புதன், சுக்கிரன், இதில் குரு ஹோரையில் வரும்போது பெண் தன்மையில் தான் வரும். அப்படி இருக்கும்போது இது எந்த நிலையில் சரியாக இருக்கும்? இந்த ஹோரை இப்போ பயன்படுத்துகிற முறை சரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியில்லை. ஏன்னா எல்லோரும் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, சுப உரை அசுப உரைன்னு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. இதில் ரொம்ப பலனை தரணும் அப்படின்னா, வளர்ப்பிறையை விட தேய்ப்பிறையில் தான் சுப உரைகளுக்கு அதிக பலன் இருக்கும். வளர்ப்பிறையில் எல்லாரும் வளர்ப்பிறையில் சுப உரையை பயன்படுத்துவாங்க. ஆனால் அது தவறான விஷயம். இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மிகப்பெரிய ஞானிகளாக இந்த ஜோதிடத்துறையில் உள்ளவங்களுக்கு இது நிச்சயம் சரியான பதிலாக தெரியும். ஏன்னா இதை பற்றி யாருமே பேசலை, யாருமே சொல்லலை.
நான் தான் இவ்வளோ தெளிவாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஹோரையில் அசுப அதாவது அசுப உரைகளுக்கு நம்ம எப்போவுமே பயன்படுத்துறது இல்லை. ஆனால் சுப உரைகளை பயன்படுத்துகிறோம். அது எந்த நேரத்தில் பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னா தேய்பிறையில் தான். தேய்பிறையில் வரக்கூடிய சந்திர ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை, குரு ஓரை, இது பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, வீடு, மனை, வாகனம், திருமணம், குழந்தைங்க, அது சுப காரியங்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சந்திரன், புதன், சுக்கிரன், குரு, இந்த ஹோரை தான் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தரும். ஆனால் நம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு போகும்போது அதை வளர்ப்பிறையாக கொண்டு போயிடுறாங்க. அந்த வளர்ப்பிறையில் சில விஷயங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் பண விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை சக்ஸஸ் கொடுக்காது. அது ஆண் சம்பந்தப்பட்ட ஓரை. வளர்ப்பிறைங்கிறது, வளர்ப்பிறை ஓரைகள் எல்லாமே ஆண் சம்பந்தப்பட்டது. அங்கே வரக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி, இந்த கிரகங்கள் பணம் சம்பந்தப்பட்டதுக்கு, அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டதுக்கு, வீடு, மனை, வாகனம், திருமணம் விஷயங்களுக்கு இந்த ஹோரை சரியாகவே வராது. இந்த சூரியன், செவ்வாய், சனி, இந்த ஹோரைகள்லாம் வளர்ப்பிறையில் ரொம்ப பலமாக இருக்கும். ஆனால் இதே கிரகங்கள் தேய்பிறையில் ரொம்ப பலம் குறைந்ததாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடியது ஹோரைகளோட ரகசியம். இந்த ஹோரைகளில் பார்த்திங்கன்னா இந்த புதன் முதல்ல சந்திர ஹோரை, சந்திர ஹோரை நம்ம தேய்பிறையில் பயன்படுத்தணும். ஆனால் இது வளர்ப்பிறை சந்திரனை மிகப்பெரிய அளவுக்கு எல்லோரும் பேசுகிறாங்க. அது ஜாதகங்களுக்கு அது சரியாக வரும். ஆனால் ஹோரையில் பயன்படுத்துகிற போது தேய்பிறை சந்திரன் மிகப்பெரிய பலமாக இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இந்த ஹோரைங்கிறது அசுப உரை, நம்ம சுப உரைன்னு சொல்கிறோம்ல, அந்த சுப உரைங்கிறது சிவனாக வரக்கூடிய நிலை. அசுப தேய்பிறையில் வளர்ப்பிறையில் வரக்கூடியது சிவனாக வரக்கூடிய உரைகள். தேய்பிறையில் வரக்கூடிய உரைகள்லாம் அம்பாலோட உரைகள். எப்போவுமே நம்மளுக்கு உணவு, உடை, அதே போல் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம், வசதி வாய்ப்புகள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அம்பாலோட கையில் தான் இருக்கும். அம்பாள் தான் சந்திரனாக இருந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர். அவர் இடது பக்கம் இருக்கக்கூடியவர், வலது பக்கம் சிவன். ஆனால் அங்கே ஆண் கிரகங்கள் பலமாக இருக்கும். ஆனால் இங்கே தேவை எல்லாருக்கும் வீடு வேணும், வாகனம் வேணும், அதே போல் நல்ல சுப காரியங்கள் நடக்கணும், பணம் நிறைய வேணும் அப்படின்னு எண்ணங்கள் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கும். நம்ம தேவைகளை நிறைவேறணும்னா தேய்பிறையில் வரக்கூடிய இந்த சுப உரைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். சந்திர ஓரை, புதன் ஓரை, சுக்கிரன், குரு, இந்த மாதிரி ஓரை வரும்போது நீங்கள் பயன்படுத்தினா அது மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரும். இப்போ நம்ம அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஹோரைகள் அப்படின்னா பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறது சுப உரை. நான் ஏற்கனவே பேசினதான் திரும்பவும் அந்த இதை சொல்லிடுறோம். நம்ம பயன்படுத்துகிறது தேய்பிறையை பார்க்க மாட்டோம், வளர்ப்பிறை பார்க்க மாட்டோம். ஆனால் சுப உரையை பயன்படுத்துகிறோம். அசுப உரையை நம்ம பயன்படுத்துகிறது இல்லை. ஆனால் அசுப உரையை நம்ம எப்போவுமே பயன்படுத்த முடியாது. சுப உரைகளை பயன்படுத்த வேண்டியது தேய்பிறையில் பயன்படுத்தினா தான் அதிக பலன் தரும். இது இன்றைக்கி உள்ள சயின்ஸில் இதை தெளிவாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் அதிகமாக மிகப்பெரிய ஆராய்ச்சியில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் இந்த விஷயம் நான் சொன்ன இந்த விஷயம் யாருமே வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை.
இந்த சுப உரைகளை வந்து தேய்பிறையில் தான் பயன்படுத்தணும். தேய்பிறையில் பயன்படுத்தும் போது சுப உரைகள் மிக பலமாக இருக்கும், ரொம்ப பலமாக வேலை செய்யும். இந்த விஷயங்களை வந்து நிறைய பண விஷயம்னா இன்றைக்கி என்ன ஷேர் மார்க்கெட்டில் பயன்படுத்துகிறாங்க நிறைய. நான் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் லேசாக சொல்லியிருக்கேன். இதை மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக கிரகங்கள் சரியில்லாதவங்களுக்கு போய் இதை பயன்படுத்த முடியாது. ஆனால் அதில் பல சிக்கல்கள் வரும். அதே போல் திசா புத்திகள், நேரங்காலம் இதெல்லாம் இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் அதையும் பார்த்துக்கணும், அதோட தன்மையெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி பயன்படுத்த நல்ல ஒரு அமைப்பு இருக்கவங்களுக்கு, ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த ஹோரைகளை வந்து பயன்படுத்தும் போது மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். தேய்பிறையில் வரக்கூடிய சுப ஹோரைகள். இப்போ நான் இதை வந்து மிக ஒரு வித்தியாசமாக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, இல்லை இது ஹோரைகள் சம்பந்தமாக ஆராய்ச்சியில் அதிகம் பேசுகிறவங்கள்ட்ட கேட்டால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த விஷயம் வந்து மிக சரியாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து வளர்ப்பிறையே பயன்படுத்திகிட்டு இருப்போம். எதுக்கு வளர்ப்பிறையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் வேறு பதிவில் பேசுகிறேன். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.